ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியன் பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி அண்ட் ஹவு டு ஸ்டடி. நான் ஆல்ரெடி நிறைய யூனிட்ஸ்க்கு போட்டிருந்திருப்பேன். ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடியே சில யூனிட்ஸ்க்கு என்னால் போட முடியல. அதை வந்து நான் போட்டு முடிச்சு உங்களுக்கு வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு எங்கெங்க படிக்கணும்னு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. இப்போதான் நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக நான் மற்ற கைடன்ஸ் கிளாஸஸும் போட்டுட்டு இருக்கேன் யூடியூப்ல தான், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ் ரிலேட்டடா ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட டெலிகிராம் சேனல் வந்து என்னோட யூடியூப் ப்ரொஃபைல்ல இருக்கும். நீங்க போனீங்கனாலே இதுல லிங்க்ஸ்னு இருக்கும். அந்த லிங்க்ஸ்ல நீங்க வந்து என்னோட டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது பர்சனல் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் என்னோட யூடியூப் ப்ரொஃபைல்லே இருக்கும். அதுலயே நீங்க போய் டெக்ஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி பார்க்க போறோம். அதுல வந்து இப்ப நான் ஆல்ரெடி எல்லா யூனிட்டுக்கும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் படிச்சு அதை நான் எங்கிருந்து படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா பாலிட்டியில வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்னா, நான் வந்து 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக் எல்லாமே படிச்சேன். இதுல 11th மட்டும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் படிச்சேன். 11th என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் சொல்லி நான் கடைசியா ஒரு ஸ்லைட் ஆட் பண்றேன், நீங்க அதில் நோட் பண்ணிக்கலாம். மீதி வந்து 6th இருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்கணும். 11th இம்பார்ட்டன்ட் லெசன் படிக்கணும். 12th வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ பாலிட்டி வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து நான் கொண்டு போனேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் இதவே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாலிட்டியில் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பேசிக்கா தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம எதுக்காக படிக்கணும், எதுக்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும். 6th நம்ம 10th வரைக்குமே சிவிக்ஸ்னு ஒன்று படிச்சிருந்திருக்கும். ஆனா அது என்ன ஏதுன்னே நமக்கு புரியாது. அது ஆனால் ஈஸியா இருந்திருக்கும், நமக்கு ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோரிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது பாலிட்டின்னு சொல்லி படிக்கிறது. இந்த பாலிட்டி நம்ம எதுக்காக படிக்கிறோம்னா, நம்மளை சுற்றி என்னென்ன சட்டம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களோட எந்த உரிமையை நம்ம பறிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நமக்கு பாலிட்டி வந்து ரொம்பவே முக்கியம். இதுதான் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா மக்களுக்குமே என்னென்ன சட்டம் இருக்கு, என்னென்ன சட்ட ஒழுங்கு நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். அதுக்காக தான் வந்து இந்த சிலபஸ்ல பாலிட்டியே வச்சிருக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கிடைக்காது. சில டாபிக் வந்து நம்ம கூகுள்ல சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். சில டாபிக் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒருவேளை டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இல்லாத டாபிக்ஸை தனியா எடுத்து நீங்க நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கணும். இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணேன், அதாவது 6th இருந்து 10th வரைக்கும், அதுக்கடுத்து 11th இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், அதுக்கப்புறம் 12th வந்து பாதி புக்கே, அது என்னென்ன லெசன்ஸ்ன்னு சொல்லி நான் ஸ்லைட்ல மென்ஷன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அது போக நான் என்னென்ன அவுட் சோர்ஸ் புக் யூஸ் பண்ணேன்னா இந்த புக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். இது வந்து இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த்னு ஒரு ஆத்தர் வந்து எழுதினது. நான் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது 6th எடிஷன் தான் வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து 6th எடிஷன் வச்சிருக்கேன். இது இப்போ வந்து 8th எடிஷன் இருக்குது. 8th எடிஷன் வந்து நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் எல்லாத்தோட லிங்க்குமே நான் சேர்த்து வந்து அதில் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்கோட குவாலிட்டி, பேப்பர் குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. இங்க நான் அண்டர்லைன்லாம் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து அந்த அளவு அச்செல்லாம் விழுகல. புக்கு வந்து நல்லா தான் இருக்கு. பேப்பர் குவாலிட்டி நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். பேப்பர் குவாலிட்டி ஓகேவா தான் இருக்கு. இந்த புக்கு தான் வந்து முக்கியமா பாலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான புக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து கேட்காத சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. இதுவே நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா வெங்கடேசன் சாரோட புக் இருக்கும். அது என்ன புக்குன்னு சொல்லி நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயே பிக்சரும் ஆட் பண்றேன். ஏன்னா என்கிட்ட வந்து தமிழ் மீடியம் புக் இல்லை. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல ஆட் பண்றேன். அந்த புக்கோட லிங்க்கும் நான் அட்டாச் பண்றேன். நீங்க அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்ப இந்த புக்ல வந்து நம்ம எல்லாமே படிக்கணுமா, இது இவ்வளவு பெரிய புக்கா இருக்கு எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா அதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம சிலபஸ்ல சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்ன டாபிக்கோ அதை மட்டும் நம்ம இந்த புக்ல படிச்சா போதும். இப்ப நான் வந்து இந்த புக்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சேன் அப்படிங்கறது வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து 6th எடிஷன் யூஸ் பண்றதுனால பேஜ் நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியல. அதனால நான் டாபிக்கோட ஹெட்டிங் சொல்றேன். நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வெங்கடேசன் சார் புக்ல இதே டாபிக் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நீங்க எந்த எடிஷன் புக் எடுத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு கொடுத்துருப்பாங்க. கண்டென்ட் பேஜ்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லயும் இருக்கும். ஆனா இதுல இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். ஸ்கூல் புக்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக் வந்து இந்த பாலிட்டியோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டினா அவ்வளோ முக்கியம். இது வந்து நம்ம எல்லாமே வந்து நேஷனலைஸ்டா படிப்போம். இப்ப 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அந்த சட்ட சம்பந்தமா தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து தமிழ்நாடு டெஸ்ட் புக்குங்கிறதுனால தமிழ்நாட்டு சம்பந்தமா இருக்கும்.
இதுல வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுங்கிற ஹெட்டிங் வந்து படிச்சுக்கணும். இதுல எல்லாமே படிக்கணுமான அவசியம் இல்ல. அந்தந்த டைம் என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். இது வந்து 2A மெயின்ஸ் இப்ப வந்து வரப்போகுது இல்லையா, 2A மெயின்ஸ்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்து வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதுல இருந்து ஸ்டாட்டிக்கா கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா எப்படி வரும்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாரு, அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸா நிறைய வரும். இதுல நிறைய கொடுத்துருப்பாங்க மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அது ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ அதை படிச்சுக்கணும். அடுத்து சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அது என்னன்னா நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்ல எல்லாம் வந்து என்னென்ன வந்து சேஞ்சஸ் இருக்கு, அது பின்னாடி வந்து நிறைய வந்து ஒரு சாப்டராகவும் இருக்கும். அது மாதிரி நம்ம அந்த எல்லாமே டீட்டெயில்டா நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறது பெட்டர். நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து என்னோட நோட்ஸ் அட்டாச் பண்றேன், நீங்க ரெஃபர். அடுத்து வந்து பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னு இந்த சைட்லயே வந்து பிரியாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இப்படிதான் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து இங்க பிரியாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரியாம்பிள்ல பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல எத்தனை பேராகிராஃப் இருக்கு, எந்த பேராகிராஃப்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம இது வந்து வார்த்தை டு வார்த்தை படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு கொஸ்டின் வந்துருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இப்ப இந்த 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்ல சொன்னேன்ல, இதுல வந்து 7th லெசன், அதாவது சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங், அந்த 7th லெசன் வரைக்கும் நீங்க எல்லாமே வந்து படிச்சுக்கணும். அந்த 12th பாலிட்டியில அது எல்லாமே படிச்சுக்கணும். நான் ஸ்லைட்லயும் அட்டாச் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லக்ஷ்மிகாந்த் புக்குக்கு வருவோம். அடுத்து நான் சொன்ன சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், பிரியாம்பிள் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்க யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியும் முக்கியம். சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அமெண்ட்மெண்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல வந்து இந்த பாலிட்டி புக்ல பார்ட்டா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எல்லாமே படிச்சு தான் ஆகணும். அடுத்து வந்து செகண்ட் பார்ட் இருக்கும். செகண்ட் பார்ட்ல தான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற பார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு கதை படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வந்து இந்த கவர்மெண்ட் ரன் ஆகுது, என்னென்ன வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்ட் 2ல இருக்கும். அடுத்து பார்ட் 3ல தான் வந்து பிரசிடென்ட்டை பத்தினது, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் பத்தினது, அதுக்கடுத்து பார்லிமெண்ட் பத்தினது எல்லாமே வந்து பார்ட் 3ல இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தினது. ஸோ அதுவும் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சுக்கணும். இப்போ இதுல என்ன, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்ல வந்து சில டாபிக்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னா பார்லிமெண்ட்ரி ஃபோரம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்ன்னு சொல்லி இருக்கும், அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்லிமெண்ட்ரி குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதுவும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா அதுக்கு கீழே வந்து சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்லாம் இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல வந்து இல்லை. ஆனா இதுல வந்து கேட்கறாங்க. எதுல பேஸ் பண்ணி கேட்கறாங்கன்னா இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. அடுத்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு 2 பேஜ் இருக்க டாபிக் தான். ஆனா இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டாண்டர்ட் அப்கிரேட் பண்ணதுனால. அதனால இந்த டாபிக் எல்லாமே நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே பெட்டரா இருக்கும். அடுத்து கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஹை கோர்ட், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சம் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஆர்டிக்கலுங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுல இருந்து அதுக்கு தாண்டி கொஸ்டின் வந்ததே இல்லை. ஸோ அந்த ஹெட்டிங்ல வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாலிட்டி புக் வந்து உங்களால வாங்க முடியலன்னா நிறைய பேருக்கு வந்து டெலகிராம்ல பிடிஎஃபாவே அவைலபிளா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பாலிட்டி புக்கோட இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா அந்த டாபிக் பத்தினது என்னது அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுப்பேன். இது வந்து நம்ம இப்படி எழுதி வச்சுக்கிறதுனால அந்த டாபிக் படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே நம்ம பிடிஎஃபா படிச்சோம்னா இது பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க டேப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்கிட்ட டேப் இல்லை, ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ். அடுத்து பார்ட் 4ல மோஸ்ட்லி எல்லாமே படிக்கணும். பார்ட் 5லயும் எல்லாமே படிக்கணும். அடுத்து பார்ட் 7ல வந்து சில டாபிக் எல்லாம் வந்து அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன டாபிக்னா, இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல இருந்து அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டதில்லை. அப்புறம் இந்த டாபிக்ல தான் வந்து பார்ட் 7ல தான் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன்ல அதுக்குன்னு தனியா ஆர்டிக்கல் இருந்து உருவான பாடிங்கிறதுனால அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. அதுல எலெக்ஷன் கமிஷன், பப்ளிக் யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில், இதை பத்தின எல்லாமே இருக்கும். இது எல்லாமேனா என்னன்னா அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், அதோட பர்பஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதை பத்தின ஒரு சின்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து ஈஸியாவே படிச்சலாம். இது இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் படிக்கிறதுக்கு மொத்தமாவே வந்து ஒரு வாரம் கூட ஆகாது.
அடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ல வந்து நிதி ஆயோக், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த விஜிலன்ஸ் கமிஷன்ல எல்லாம் இருந்து அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டதில்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஃபர்மேஷன் பத்தின கொஸ்டினே இல்லை. ஆனா லாஸ்ட் எக்ஸாம் நடந்ததுல இன்ஃபர்மேஷன் கவுன்சில்ல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து அப்பாயிண்ட் பண்ற அத்தாரிட்டி இருக்கா இல்லையா, அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க, அவங்கள வந்து திரும்ப நம்மளால அப்பாயிண்ட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக கேட்டாங்க. ஸோ இப்போ இருக்க ரீசெண்ட் ட்ரெண்டில் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு இருக்கும். அது நீங்க பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்கும். இப்போ நீங்க வந்து இது ப்ரிலிம்ஸுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலுமே மெயின்ஸுக்கு இது தனியா ஒரு டாபிக்காவே இருக்கு, அதாவது 2A மெயின்ஸ்ல. ஸோ அப்போ வந்து நீங்க இது ஃபுல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் என்விரான்மெண்ட்ல வந்து படிப்பாங்க. நம்ம பாலிட்டியில படிச்சுக்கிட்டோம்னா லீகலா என்னென்ன வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து அதர் கான்ஸ்டியூஷனல் டைமென்ஷன்ஸ் சொல்லி இருக்கும். அதுல தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அஃபிஷியல் லாங்குவேஜ், பப்ளிக் சர்வீசஸ், இது எல்லாமே இருக்கும். இந்த பார்ட் 9 அதர் கான்ஸ்டியூஷனல் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம பேசிக்கா என்ன ஏதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து ரொம்ப டெப்தாலாம் போகிற அளவுக்கு இன்னும் வந்து கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் மாறல. அடுத்து பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ல எலெக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து இந்த புக்ல வந்து எலெக்ஷன் படிக்க மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக வந்து இந்த புக்ல இருக்குதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா 11th புக்ல இருந்துச்சுன்னா 11th புக்ல தான் எலெக்ஷன்ஸ் டாபிக் எல்லாம் படிப்பேன். ஏன்னா எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக். இந்த புக்ல படிச்சோம்னா இது ஆல்ரெடி நம்ம பாதி படிக்கிற மாதிரி இருக்கும். மீதியும் வந்து எலெக்ஷன்லாம் படிச்சோம்னா மீதியும் படிச்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எலெக்ஷன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்ல இருக்கும், அந்த டாபிக் தான் படிப்பேன். அடுத்ததுல ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இருக்கும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ப்ரெஷர் குரூப் வந்து இதுக்கு முன்னாடி இது ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அது அந்த அளவு இம்பார்ட்டன்ட் டாபிக் கிடையாது. நேஷனல் இன்டெகிரேஷன்ல இருந்து இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க யார் சேர்மன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ஃபாரின் பாலிசி வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில வந்து ஃபாரின் பாலிசி பத்தினது வரும். நம்ம அது படிச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரீட் வேணா பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளவுதான் பாருங்களேன். சில டாபிக் எல்லாம் வந்து நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லியிருப்பேன், சில டாபிக் வந்து பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லியிருப்பேன். அப்படி நம்ம பார்த்தோம்னாலே இந்த புக்கை வந்து நம்ம முடிச்சிடலாம். புக்கு வந்து தான் பெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி நம்மளால அண்டர்லைன் என்னோட நோட்ஸ் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நம்மளால வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சு அதை பத்தின நோட்ஸ் வந்து அப்படியே ஒரு பேப்பராகவே வந்து கூட சேர்த்து எழுதி வைக்க முடியும். அதுவே பிடிஎஃபா இருந்துச்சுன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம், அந்த பிடிஎஃப் மிஸ் ஆயிடும். இதுதான் பாலிட்டியோட மெயின் சோர்ஸ். அப்படிங்கும்போது நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது வந்து பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட பாலிட்டி நோட்ஸ் எல்லாம் நான் காட்டியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.